வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கீங்களோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கார்டு வைத்திருப்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு அடிக்கடி வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் அந்த அப்டேட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருட்களை தடையின்றி வழங்க அறிவுறுத்தல். நம்முடைய தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்களை எந்த ஒரு தடையும் இன்றி வழங்க தான் அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளுக்கு வருவோருக்கு பொருட்கள் இல்லை என்று மறுக்கவோ பிறகு வாங்கி கொள்ளுமாறு கூறவோ கூடாது என்று ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் யாராவது போனால் பொருள் இல்லை, அது தீர்ந்துடுச்சு, பறவை வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேஷன் கடையில் சொல்லிடுவாங்க. ஸோ அது உண்மையான விஷயந்தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் வர காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் இல்லை என்று மறக்கவோ இல்லை பிறகு வந்து வாங்கவோ அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்போது கோடை வெயில் சுட்டரிப்பதால் பகல் வேளையில் மக்கள் வெளிவர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வரும்போது அனைத்து பொருட்களையும் வழங்க அறிவுறுத்த தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் அதிக தூரம் நடந்து தான் இந்த ரேஷன் கடைகளில் போய் பொருள் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த வெயில் காலங்களில் போகும்போது அவங்களுக்கு வெயில்னால் அதிகமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸோ அதனால் வெயிலில் போயிட்டு அங்கே போன அப்புறம் மட்டும் உங்களுக்கு பொருட்கள் இல்லை, அது தீர்ந்துட்டு இனி அப்புறமா வந்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியாங்க. ஸோ இது நல்ல ஒரு அப்டேட் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை, பொருள் இல்லை, தீர்ந்துட்டு இந்த அப்புறம் வந்து வாங்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அறிவிப்பு மூலம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.